ஸ்ரீ திருவானைக்கா திருத்தல மாஹாத்மியம் 6ஆம் பகுதி. கல்வெட்டுக்கள் உணர்த்தும் செய்திகள். திருவானைக்கா தலத்தில் எழுந்தருளிய இறைவனுக்கு சம்புநாதர், சம்புநாயகர், வெண்ணாவலரசர், ஜம்புலிங்கம், அப்புலிங்கம், அமுதலிங்கம், அமுதேஸ்வரர், பிரம்மலிங்கம், பிரமீசர், கஜாரண்யநாதர், பச்சாதாபேஸ்வரர், ஆதி பெருஞ்செல்வர், சங்கரேஸ்வரர் முதலிய பெயர்களும் இறைவிக்கு அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, அகிலாண்ட வல்லி என்னும் திருப்பெயர்களும் வழங்கப் பெறுகின்றன. இதுவரையில் 2ஆம், 3ஆம், 4ஆம் திருச்சுற்றுகளிலும் அம்மன் கோயிலிலும் சுமார் 40 கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தால் அவ்வப்போது நகல்கள் எடுக்கப் பெற்றுள்ளன. அவை 1991 18 முதல் 32 எண்களிலும், 1903ஆம் ஆண்டில் 61 முதல் 6 எண்களிலும், 1905 499 முதல் 508 எண்களிலும், 1908ஆம் ஆண்டில் 480 முதல் 487 எண்களிலும், 1910ஆம் ஆண்டு 92 எண்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 156 கல்வெட்டுக்கள் இருப்பதாக தெரிய வருகிறது. அக்கல்வெட்டு செய்திகளிலிருந்து பழமையான சில உண்மைகளை அறியலாம். சில கல்வெட்டுக்கள் சிதைந்து போனதாக தெரிகிறது. முற்காலத்தில் இந்த பிரதேசம் தென்கரை பாண்டி, குலாசனி, வளநாடு என்று வழங்கியதும், இதை சோழ மன்னர், பாண்டிய மன்னர், கொய்சால மன்னர் முதலிய அரசர் வெவ்வேறு காலங்களில் ஆட்சி புரிந்து வந்ததும், அவர்கள் மிகுந்த பக்தியுடன் ஆலயத்திற்கு வேண்டிய பல தானங்கள் செய்த விவரமும், மன்னர்கள் திரிபுவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டு வந்ததும், மூலமூர்த்தி உடையார் என கூறப்பட்டு வந்ததும் தெரிய வருகிறது. கண்ணனூர் என்று கூறப்படுகிற சமயபுரம் கொய்சால மன்னனான வீர சோமேஸ்வர தேவன் ஆட்சி காலத்தில் விக்கிரமபுரம் என்று வழங்கி வந்த விபரமும், இவ்விடத்தையே அரசந்தன் இருப்பிடமாகவும் தலைநகரமாகவும் கொண்டு வாழ்ந்து வந்த செய்தியும் புலனாகின்றன. ஆசு கவியில் வல்ல காளமேக புலவர் இத்தலத்தில் அம்பிகையின் அருள் பெற்றார். மிகுந்த வறுமை நிலையிலுள்ள இப்புலவரை சாளுவ மன்னனான திருமலை ராயன் மிகுந்த செல்வங்கள் கொடுத்து உயர்நிலையாக்கியதை புலவரே தம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். திருபுவன சக்கரவர்த்தி கோ ராஜசேகரவர்மன் என்னும் 3ஆம் ராஜராஜ சோழன், ராஜசேகரவர்மன் 1ஆம் குலோத்துங்க சோழ தேவன், திரிபுவன சக்கரவர்த்தி 3ஆம் குலோத்துங்க சோழதேவன், ராஜேந்திர சோழதேவன் என்னும் சோழர்கள் காலத்தில் இக்கோயிலுக்கு நிலங்கள் தானம் செய்யப்பட்ட செய்திகள் தெரிய வருகின்றன. கோ ஜடாவர்மன் சுந்தர பாண்டிய தேவன் கிபி 1251 முதல் 64 வரை, கோமாரவர்மன் குலசேகர தேவன் கிபி 1278ஆம் ஆண்டு இவர்கள் காலத்திலும், காகதிய மன்னனான பிரதாப ருத்ர தேவன் காலத்திலும் நிலங்கள் தானம் செய்யப்பட்ட குறிப்புகள் உள்ளன. 4ஆம் திருச்சுற்றின் கீழ் திசையிலுள்ள பெரிய கோபுரம் சுந்தர பாண்டியனால் கட்ட பெற்றதாக கூறப்படுகிறது. சுவாமி திருக்கோயில் 3ஆம் திருச்சுற்றின் வடக்கு சுவரில் கொய்சால மன்னன் வீர சோமேஸ்வர தேவன் காலத்தில் கிபி 1253ஆம் வருடம் ஏற்பட்ட கல்வெட்டு உள்ளது. இம்மன்னன் விக்கிரமபுரம் என்னும் கண்ணனூரில் சமயபுரம் கொய்சலேஸ்வரர் ஆலயம் அமைத்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. கொய்சலேஸ்வரர் ஆலயம் தற்காலத்தில் போஜராஜா கோயில் என வழங்குகிறது. சம்புகேஸ்வரத்தில் இம்மன்னன் தன் பாட்டனார், பாட்டியார், தந்தையார், மனைவி ஆகியோருக்கு உருவங்கள் அமைத்து வழிபட்ட செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் முறையே வள்ளலார், பத்மலா, 2ஆம் நரசிம்மன், சோமலாதேவி எனப்படுவோர் ஆவர். சோமலாதேவியிடம் சில பொருள்கள் தானம் செய்த விவரம் உள்ளது. இக்கல்வெட்டால் சமயபுரம் ஆலயம் இக்கோயிலின் தொடர்பு இருந்ததாக தெரிய வருகிறது. இவ்வரசன் கர்நாடக தேசத்திற்கு சந்திரன் என்ற பட்டத்தை பெற்றான். திருவாசி கோயிலும் இவனால் கட்டப்பட்டதாக தெரிய வருகிறது. திருவரங்கத்திற்கு பக்கத்தில் உள்ள வீர சோமேஸ்வரமும், வயலூருக்கு பக்கத்தில் உள்ள சோமேஸ்வரன் பேட்டையும் சோமரசம் பேட்டை என்று அழைக்கப்படுவது இவன் பெயரால்
விளங்கும் இடங்களாகும். இவை தற்காலத்தில் வீரேஸ்வரம் என்றும் சோமரசம்பேட்டை என்றும் வழங்கப்படுகின்றன. மேற்படி வீர சோமேஸ்வர மன்னனின் மகன் பிரதாப சக்கரவர்த்தி வீர ராமநாத தேவன் காலத்திலும் கிபி 1271 நிலங்கள் தானம் செய்யப்பட்ட செய்தி தெரிய வருகிறது. அம்மன் கோவிலில் தென் சுவரில் சாளுவ மன்னனான கோப்பராஜன் மகன் திருமலை ராயன் கிபி 1450 முதல் 80 வரை அந்த மன்னன் ஒரு திருவாபரணம் தானம் செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வரசனே காளமேக புலவருக்கு பெருஞ்செல்வம் அளித்து அவருடைய வறுமையை போக்கினான். இந்த செய்தியை புலவரை என்னை நிலை செய் கல்யாணி சாளுவ திருமலை ராயன் மந்தர புயனாங்கோப்புனது மகிபதி விதரண ராமன் வாக்கினார் குபேரனாக்கினான் என்று பாடியுள்ளார். தவ திரு சங்கராச்சாரியார் மடத்து மேற்சுவரில் திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரி மேற்கொண்டான் என்பவன் கோன் நேர் இன்மை கொண்டான் காலத்தில் கோயிலுக்கு வடக்கில் 41,000 மடம் அமைக்க பெற்றதும் அன்னதானம் அளிக்க பெற்றதும் கூறப்பட்டுள்ளன. இவனே திருப்பைஞ்சீலி ஆலயத்தின் கோபுரம் முதலிய திருப்பணிக்கு நிலங்கள் தானம் செய்துள்ளான். சுவாமி கோவில் 2ஆம் திருச்சுற்றின் வட சுவரில் சோழ மன்னன் வாலக காமையர் என்னும் அலகராஜன் என்பவனால் வடகரை வெண்கோன்குடி கிராமத்திலிருந்து ஒரு வேலி நன்சை நிலம் தானம் செய்யப்பட்ட செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இவன் சோழர்களுக்குள் பீமன் என்றும் மகா மண்டலேஸ்வரன் என்றும் பட்ட பெயர்கள் சூடியிருந்தான். பிளவ ஆண்டில் சகலம் 1403 கும்ப மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில் ஞாயிற்று கிழமையில் நேர்ந்த மகாமக புண்ணிய தினத்தில் கிபி 3/2/1432 இந்த நன்கொடையை செய்ததாக தெரிய வருகிறது. இக்கல்வெட்டில் நகல் மாதிரிக்காக பின்னே காட்டப்பட்டிருக்கிறது. அதன் விபரம் பின்வருமாறு. சுபமஸ்து. ஸ்வஸ்தி ஸ்ரீ சகாப்தம் 1403. இதன் மேல் சொல்லா நின்ற பிளவமஸ்தரத்து கும்பநாயற்று பூர்வ பட்சத்து பூருணையும் ஆதித்த வாரமும் பெற்று மகத்து நாள் சிம்ம பிரகஸ்பதி மகாமக புண்ணிய காலத்திலே ஸ்ரீமத் மகா மண்டலேஸ்வரன் சோழ பீமன் சோழ நாராயணன் உறையூர் பூர்வரா தேசிவரன் வாலக காமையர் ஆன அக்கலராசர் நாயனார் அழகிய திருவானைக்காவுடைய நாயனார் கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவர் கன்மிகளுக்கு கொடுத்த தர்ம சாதன பட்டயம் நாயனார் அழகிய திருவானைக்காவுடைய நாயனார் வடகரை வெண்கோன்குடியில் வெங்கங்குடி திருவெட்டை ஆக எழுந்தருளுகின்ற திருநாள் மண்டப சிறப்புக்கும் நாச்சியார் அகிலாண்ட நாயகியார்க்கு கால சந்தியாக அமுது செய்தருள் தன்ம வெச்சமாக நடக்கிற ஒரு தளிகை அமுது படைக்கும் திருமார்கழி சிறப்பு அமுது செய்யவும் திருநந்தவனம் பயிர் செய்கிற தோப்பு ஆள் நம்முடைய நாயக கட்டணமான வடகரை வெண்கோன் குடியில் செத்த ராஜ பிடவான் நிலம் வேலி. இந்த நிலம் வேலிக்கும் உண்டான சுரம் பொன் முதல் நெல் உண்டானது. முன் எழுதின வகைப்படியிலே சந்திராதித்த வரையும் அனுபவித்தும் கொள்ள கடவராகவும் இந்த தன்மத்துக்கு அகுதம் பண்ணினவன் உண்மானால் கங்கை கரையிலே கோவதையை கொன்ற பாவத்திலே போக கடவராகவும் 2ஆம் திருச்சுற்றில் கிழக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு ராஜகேசவரி வர்மன் 1ஆம் குலோத்துங்க தேவன் சோழனது ஆட்சியில் 47ஆம் ஆண்டில் கிபி 1117 வல்லபராயன் என்பவன் இடப வாகனம் அமைத்து கொடுத்ததுடன் வழிபாடுகளுக்கு நிலம் வழங்கியதாகவும் தெரிகிறது. அதன் விபரம் நான் திருவிழா எழுந்தருளுகைக்கு உள்ளிட்டு வேண்டும் நிமித்தங்களுக்கு இந்நில சலுகள் திருத்தி ஸ்ரீ பண்டாரத்து புஞ்சை வரிசையாய் வேலி ஒன்றிற்கு நெல் ஐங்கலமாக ராஜகேசரி மரக்காலால் இந்நிலம் 4/4க்கும் அளப்பாத நெல் இந்நெல் 20/4 என 2 தூணி குறுணியும் அளக்கும் இடத்தில் கார்பாதி சம்பாபாதி அளப்பதாகவும்
இதில் மிகுதி கொண்டு இவர் இடங்கை நாயகரென்று எழுந்தருளிவித்த இடபவாகன தேவர்க்கும் நம்பிராட்டியார்க்கும் திருமஞ்சன படிகளுக்கும் திருவமுது படைக்கும் 2 திருநாளிலும் 2 நாள் எழுந்தருளுகைக்கு உள்ளிட்டு வேண்டு நிமித்தங்களுக்கு நிமித்தஞ் செய்து கொடுத்தோம். இந்நிலம் 4 இத்தேவருக்கு யாண்டு 47வது வரை பயிரிலி புஞ்சையா குட்டமும் மண்ணுமிட்டு கிடத்தமையால் இந்நிலம் முனையன் அருள்மொழி தேவ ஞான வெல்வராயனுக்கு விற்று கொடுத்து கொள்வதற்காக எம்மில் இசைந்த விளைபொருள் அற்றாடு நற்காசு சுப இக்காசு 4 மாகாணியுங்கை கொண்டு திருவானைக்காவுடைய எம்பெருமான் ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்கி முனையன் அருள்மொழி வில்லவராயனுக்கு விற்று கொடுத்து இவன் உடையார் திருவானைக்காவுடைய எம்பெருமான் ஆலயத்தை இடங்கை நாயகி எழுந்தருவித்த இடபவாகன தேவர்க்கும் நம்பிராட்டியாருக்கு திருமஞ்சன படிகளுக்கும் திரு அமுது படைக்கும் 2 திருநாளிலும் 2 நாள் எழுந்தருளுமைக்கு உள்ளிட்டு வேண்டு நிமித்தங்களுக்கு செய்து கொடுத்தோம். 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.